ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 11 அத்தியாயம் 3 கிருஷ்ண சக்திகளின் அறிவு. அதன் தொடர்ச்சி. அட்லாஸ் எனும் பலசாலி ஒருவன் தனது தோள்களில் ஒரு கிரகத்தை மிகச் சிரமத்துடன் தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் படங்களை நாம் கண்டிருக்கிறோம். கிருஷ்ணர் இவ்வண்டங்களை காக்கிறார் என்பதால் அவரும் அட்லாஸை போல இதன் சுமைக்கு கீழ் சிரமப்படுகிறார் என நாம் எண்ணலாம். ஆனால் அது அப்படியல்ல. न च मत्स्तानि भूतानि पश्य मे योगमैश्वरम् பூதப்ருத்னஸ பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என் மீது இருக்கவில்லை. எனது சிறப்பை பார். எல்லா உயிர்வாளிகளையும் நானே காப்பவனாயிருந்தும் நான் எல்லா இடங்களிலும் இருந்தும் நானே இந்த படைப்பிற்கு மூல காரணமாகவும் இருப்பதை பார். பகவத்கீதை 9.5. அண்டத்தில் எல்லாம் கிருஷ்ணரது சக்தியை சார்ந்திருந்தாலும் கூட அவைகள் அவரில் இல்லை. எல்லா உயிர்களையும் கிருஷ்ணர் காக்கிறார். அவரது சக்தி எங்கும் பறந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட அவர் இவற்றினின்றும் தனித்திருக்கிறார். இதுவே கிருஷ்ணரின் சிந்தனை கெட்டாத மாயா சக்தி. அவர் எல்லா இடத்திலும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்தாலும் தனித்திருப்பவர். அவரது சக்தியை நாம் உணர முடியும், ஆனால் அவரை நாம் காண முடியாது. ஏனெனில் அவர் ஜடக்கண்களால் காணப்படக்கூடியவர் அல்ல. ஆயினும் நாம் நமது ஆன்மீக குணங்களை வளர்த்து கொள்ளும் பொழுது இந்த ஜட சக்திக்குள்ளும் அவரை காணும்படியாக நமது புலன்களை நாம் தூய்மைப்படுத்தி கொள்கிறோம். உதாரணமாக, மின்சார சக்தி எல்லா இடங்களிலும் உள்ளது. ஒரு மின் இயல் வல்லுனர் அதை உபயோகப்படுத்தும் திறமையுடையவனாக இருக்கிறான். அதுபோலவே பரமனான இறைவனின் சக்தியும் எல்லா இடங்களிலுமேயே இருக்கின்றது. நாம் உன்னத நிலையில் நிலை பெற்று விட்டால் எங்கும் இறைவனை கண்கூடாக பார்க்கலாம். ஆண்டவனிடம் அன்பு கொண்டு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இவ்விதமாக புலன்களை ஆன்மீகப்படுத்துவது சாத்தியமாகின்றது. கடவுள் எங்கும் நிறைந்தவர், அண்டம் முழுவதும் பரவியுள்ளவர். ஆத்மாவிலும் இதயத்திலும் நீரிலும் காற்றிலும் எங்கும் இருக்கிறார். எனவே மண்ணிலோ கல்லிலோ மரத்திலோ எதிலாயினும் நாம் கடவுளின் ஒரு உருவத்தை செய்தால் அதை வெறும் பொம்மையாக கருதக்கூடாது. அதுவும் கடவுளே. நமக்கு போதிய பக்தி இருந்தால் அந்த உருவமும் நம்முடன் பேசும். அருவமாக கடவுள் எங்கும் உள்ளார். மாயததம் இதம் சர்வம். ஆனால் எதிலாவது அவரது உருவத்தை நாம் செய்தால் அல்லது நமக்குள்ளேயே கடவுளுடைய உருவத்தை நாம் உண்டாக்கினால் அவர் நிச்சயமாக தாமே அங்கு தோன்றுவார். சாஸ்திரங்களில் 8 விதமான உருவங்கள் கூறப்பட்டுள்ளன. எனவே எந்த விதமான உருவமும் வழிபடப்படலாம், ஏனெனில் கடவுள் எங்கும் இருக்கிறார். ஒருவர் இதை எதிர்த்து கடவுள் ஏன் உருவங்களில், அதாவது சிலைகளில் வழிபடப்பட வேண்டும், அவரது உண்மையான ஆன்ம உருவத்தில் ஏன் வழிபடக்கூடாது என்று கேட்கலாம். உடனடியாக கடவுளை அவரது ஆன்ம உருவத்தில் நம்மால் காண முடியாது என்பதே இதற்கு பதில். நமது ஜட கண்களால் நம்மால் கல், மண், மரம் இது போன்ற ஜட பொருட்களையே காண முடியும். எனவேதான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ச்சா விக்கிரகமாக வருகிறார். நம்மால் காண முடியும்படியாக கடவுளால் வசதியாக தோற்றுவிக்கப்படும் ஒரு உருவமே விக்கிரகம். பலன் என்னவென்றால், இந்த உருவத்தை தியானித்து அன்புடனும் பக்தியுடனும் சேவைகளை செய்தால் விக்கிரகத்தின் மூலமாக கிருஷ்ணர் நம்முடன் உறவாடுவார். இது நடந்த பல சம்பவங்கள் உள்ளன. இந்தியாவில் சாட்சி கோபால் எனும் ஒரு கோவில் உள்ளது. கிருஷ்ணர் கோபாலன் என்று அழைக்கப்படுகிறார். கோபாலமூர்த்தி அல்லது விக்கிரகம் ஒரு காலத்தில் விருந்தாவனத்தில் ஒரு கோவிலில் இருந்தது. ஒருமுறை ஒரு முதியவனும் ஒரு இளைஞனும் ஆக 2 அந்தணர்கள் புனித யாத்திரைக்காக விருந்தாவனம் சென்றனர். அது மிக நீண்ட பயணமாய் இருந்தது. மேலும் அக்காலத்தில் ரயில்களும் கிடையாது. எனவே பிரயாணிகள் பற்பல சிரமங்களுக்கு உள்ளாகினர். பிரயாணத்தில் தனக்கு உதவியாக இருந்ததற்காக மிகவும் நன்றி உணர்வுடையவனாகி முதிய அந்தணன் விருந்தாவனம் வந்து சேர்ந்தவுடன் இளைஞனிடம் கூறினான், என் அன்பு மகனே, நீ எனக்கு மிகவும் தொண்டு செய்துள்ளாய். நான் உனக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். இந்த தொண்டிற்கு கைமாறு செய்யும் முகமாக உனக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்புகிறேன். அன்புள்ள ஐயா, என் தந்தை போன்று முதியவர் நீங்கள். உங்களுக்கு சேவை செய்வது எனது கடமை. எனக்கு ஊதியம் ஏதும் தேவையில்லை என்றான் இளைஞன். இல்லை, நான் உனக்கு கடமைப்பட்டு விட்டேன். ஏதாவது அளித்தே தீர வேண்டும் என்று வற்புறுத்திய முதிய அந்தணர் அந்த இளைஞனுக்கு தன் இளம் மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்தான். முதியவன் மிகவும் செல்வமுடையவனாயிருந்தான்.
இளைஞனோ கற்றறிந்த அந்தணனாயிருந்தும் வறியவனாயிருந்தான். இதை எண்ணி இளைஞன் கூறினான், இவ்வாறு வாக்குறுதி செய்யாதீர் ஐயா, ஏனெனில் உமது குடும்பத்தினர் இதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நானோ பரம ஏழை, நீரோ பெரும் செல்வந்தர். இத்திருமணம் நடக்காது. எனவே கடவுளின் முன்பாக இவ்வாறு உறுதி கூற வேண்டாம் ஐயா. இந்த உரையாடல் கோபாலகிருஷ்ண விக்கிரகத்தின் முன்பாக கோவிலில் நடந்து கொண்டிருந்தது. எனவே மூர்த்திக்கு அபராதம் செய்ய இளைஞன் விரும்பவில்லை. இருப்பினும் இளைஞனது எதிர்ப்புகளுக்கிடையே முதியவன் திருமணத்தை வற்புறுத்தினான். விருந்தாவனத்தில் சிறிது நாள் தங்கிய பின் இறுதியில் வீடு திரும்பியவுடன் முதியோரான அந்தணன் தனது மூத்த மகனை அழைத்து அவனது இளைய தங்கையை ஏழை இளைஞனுக்கு மனம் முடிக்க எண்ணியிருப்பதை கூறினான். அம்மகனோ வெகுண்டான். அவன் போன்ற ஒரு சோற்றுக்கில்லாதவனை எனது தங்கைக்கு மணமகனாக எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? இது ஒரு காலம் நடக்காது என்று கூறினான். முதியவனின் மனைவியும் அவனிடம் வந்து, நமது மகளை அவனுக்கு மணமுடித்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறினாள். முதியவன் குழம்பினான். சில நாட்களுக்கு பின் வறியவனான இளைஞன் இவ்வாறு எண்ணலானான். அந்த வயதான அந்தணர் தன் மகளை எனக்கு மணமுடிப்பதாக கடவுள் விக்கிரகத்தின் முன்பு எனக்கு வாக்களித்தாரே, இப்போது அதை நிறைவேற்றாமல் இருக்கிறாரே, ஏன்? இந்த வாக்குறுதியை நினைவுறுத்துவதற்காக இளம் அந்தணன் முதியவனிடம் சென்றான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன் நீங்கள் வாக்கு கொடுத்தீர்களே, ஏன் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் என்று வினவினான் அந்த இளைஞன். முதியவன் அமைதியாக இருந்தான். மனம் குழம்பிய அவன் கிருஷ்ணரை பிரார்த்திக்க தொடங்கினான். அந்த இளைஞனுக்கு தனது மகளை மனம் முடித்து குடும்பத்தில் பெரும் துன்பத்தை உண்டாக்க அவன் விரும்பவில்லை. அதே சமயம் அவனது மூத்த மகன் வெளியே வந்து அந்த இளைஞனை ஏசலானான். புண்ணிய தலத்தில் எனது தந்தையை நீ ஏய்த்து விட்டாய். ஏதோ மயக்க மருந்தை கொடுத்து அவரது பணத்தை எல்லாம் பறித்ததும் அல்லாமல் இப்போது எனது தங்கையை உனக்கு மணமுடிப்பதாக அவர் உறுதி கூறியதாக வேறு கூறுகிறாயே, கயவனே! இவ்வாறாக கூறினான். இவ்வாறாக பெரும் கூக்குரல் எழவே மக்கள் கூட்டமாக கூடிவிட்டனர். முதியவர் இன்னும் மனத்திற்கு சம்மதிப்பவராகவே இருக்கிறார் என்றும் அவரது குடும்பத்தினரே பிரச்சனையை உண்டாக்குகின்றனர் என்றும் இளம் அந்தணன் உணர்ந்து கொண்டார். மூத்த மகன் எழுப்பிய சத்தத்தில் ஊர் மக்கள் குழுமிவிட்டனர். இளம் அந்தணன் நியாயம் கேட்கிறார். இந்த வயதான அந்தணர் கடவுள் மூர்த்தியின் முன்பு வாக்குறுதி செய்ததையும் குடும்பத்தினரின் சச்சரவுக்கு பயந்து இப்போது திருமணத்தினென்றும் பின்வாங்குவதையும் கூறி மக்களிடம் முறையிட்டான். நாஸ்தீகனாயிருந்த மூத்த மகன் குறுக்கிட்டு கூறினான், கடவுள் சாட்சியாக இருந்தார் என்று கூறுகிறியே, நல்லது. அந்த கடவுள் வந்து எனது தந்தையின் வாக்குறுதிக்கு சாட்சி சொல்வாரேயானால் என் தங்கையை நீ மணந்து கொள்ளலாம் என்று கேலி செய்தான் அவன். வறிய இளைஞன் பதிலளித்தான், சரி, நான் சென்று கோபாலரிடம் சாட்சி கூற வருமாறு அழைக்கிறேன். கடவுள் வருவார் என்பதில் அவனுக்கு நிச்சயம் இருந்தது. கிருஷ்ணர் விருந்தாவனத்திலிருந்து வந்து முதிய அந்தணனின் வாக்குறுதிக்கு சாட்சி சொல்வாரேயாகில் வறிய இளைஞனுக்கு பெண்ணை மணமுடிப்பது என எல்லோர் முன்பாகவும் முடிவு செய்யப்பட்டது. இளம் அந்தணன் விருந்தாவனம் திரும்பி கோபால கிருஷ்ணரிடம் வேண்டினான், அன்புமிக்க பரமனே, நீர் என்னுடன் வந்தே ஆக வேண்டும். எப்படி ஒருவன் தனது நண்பனிடம் பேசுவானோ அதே போன்று கடவுளிடம் முறையிடும் அளவுக்கு அவன் உறுதியுள்ள பக்தனாய் இருந்தான். கோபாலர் வெறும் கல் என்றோ சிலை என்றோ அவன் எண்ணவில்லை. அந்த மூர்த்தியை கடவுளாகவே அவன் எண்ணினான். உடனேயே அந்த விக்கிரகம் அவனை பார்த்து பேசலாயிற்று. நான் உன்னுடன் போக முடியும் என்று நீ எவ்வாறு எண்ணுகிறாய்? நான் ஒரு சிலை, என்னால் எங்கும் போக முடியாது. அந்த இளைஞன் கூறுகிறார், ஒரு சிலை பேசலாம் என்றால் நடக்கவும் செய்யலாமே. அப்படியானால் சரி என்று இறுதியில் மூர்த்தி கூறினார். நான் உன்னுடன் வருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன ஆனாலும் நீ பின்திரும்பி என்னை பார்க்க கூடாது. நான் உனக்கு பின்னால் வருவேன். எனது கால் சலங்கை ஒலியிலிருந்து நான் உன்னை பின்தொடர்வதை நீ அறிவாய். இளைஞனும் ஒத்துக்கொள்ளவே விருந்தாவனத்திலிருந்து புறப்பட்டு அவனது கிராமத்தை நோக்கி இருவரும் இவ்வாறாக பிரயாணம் சென்றார்கள். இந்த பிரயாணம் ஏறக்குறைய முடியும் தருவாயில் இருக்கையில் அவனது கிராமத்திற்குள் நுழைவதற்கு சற்று முன்பு கோபாலமூர்த்தியின் கால் சலங்கை ஒலி நின்றுவிடவே இளைஞன் திடுக்கிட்டான். கிருஷ்ணர் எங்கே என வியந்தவனாய் பொறுக்க மாட்டாது திரும்பி நோக்கினான்.
அசையாமல் கோபால விக்கிரகம் நிற்பதை கண்டான். அவன் திரும்பி பார்த்து விட்டதனால் அவர் மேலும் செல்லவில்லை. இளம் அந்தணன் உடனே ஊருக்குள் ஓடிச் சென்று சாட்சியாக வந்த கோபாலமூர்த்தியை வந்து காணுமாறு ஊர் மக்களை அழைத்தான். வந்து கண்ட ஒவ்வொருவரும் அத்தகு பெரும் விக்கிரகம் அவ்வளவு தொலைவில் இருந்து வந்திருப்பதை கண்டு வியந்து அந்த மூர்த்தியை வழிபடுவதற்காக அங்கே அவருக்கு ஒரு கோயில் கட்டினர். சாட்சி கோபாலரை இன்றும் மக்கள் வழிபட்டு வருகின்றனர். எனவே கடவுள் எங்கும் இருப்பதால் அவரை போன்றதாய் உண்டாக்கப்பட்ட சிலையிலும் அவர் இருக்கிறார் என்று நாம் முடிவு கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.